ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம மெயின்ஸ் லெவல் இன்இக்வாலிட்டி சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, எம் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்லேருந்து ஒய் நோக்கி நான் ட்ராவல் பண்ணணும்னா எம்லேருந்து கேக்கு போயிட்டு கேல இருந்து தான் ஒய்க்கு போக முடியும். ஸோ இங்கே எம்லேருந்து கேக்கு போகிறப்பே இங்கே சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருந்தே நம்ம டிசைட் பண்ணிடலாம் எம்முக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என் மைண்டுக்கு போகும்னா அன்னோன் ரிலேஷன்ஷிப். ஸோ அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா எம் கிரேட்டர் தென் ஒய்யாகவும் இருக்கலாம், எம் லெஸ் தென் ஒய்யாகவும் இருக்கலாம், எம் ஈக்குவல் டு ஒய்யாகவும் இருக்கலாம். இங்கே எம் கிரேட்டர் தென் ஒய் மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் டசன்ட் ஃபாலோ. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, எஃப் கிரேட்டர் தென் இசட்னு சொல்லியிருக்கான். ஸோ எஃப்ல இருந்து எக்ஸுக்கு போயிட்டு எக்ஸ்ல இருந்து தான் இசட் வர முடியும். இங்க எஃப்ல இருந்து எக்ஸுக்கு போறப்பே சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எஃப்க்கும் இசட்டுக்குமே அன்னோன் ரிலேஷன்ஷிப். ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் டஸ் நாட் ஃபாலோ. ஸோ n கிரேட்டர் தென் பி, n கிரேட்டர் தென் பியா பார்க்கணும்னா n ஈக்குவல் டு எம். ஸோ nல இருந்து கேக்கு போயிட்டு கேல இருந்து பி வரணும். ஸோ nல இருந்து கேக்கு போறப்பே சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கேயும் n-க்கும் b-க்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப். ஸோ கன்க்ளூஷன் 3 டஸ் நாட் ஃபாலோ. y greater than or equal to n ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ y greater than or equal to k, கேல இருந்து n-க்கு போறப்ப இந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ y-க்கும் n-க்குமே அன்னோன் ரிலேஷன்ஷிப். ஸோ கன்க்ளூஷன் 4ம் டசன்ட் ஃபாலோ. 4 கன்க்ளூஷனுமே டசன்ட் ஃபாலோ. ஃபோர்த் கன்க்ளூஷன் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் m கிரேட்டர் தென் ஒய் இருக்கு. ஒய்யும் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு. எம்மும் என்னும் ஈக்குவல். ஸோ m இருக்க இடத்துல n போடலாம். ஸோ n கிரேட்டர் தென் ஒய், n லெஸ் தென் ஒய், n ஈக்குவல் டு ஒய். ஸோ 3 ரிலேஷன்ஷிப்பும் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனும் ஃபோர்த் கன்க்ளூஷனும் எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 4 ஃபாலோஸ்னு வருது. ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் தேர்ட் கன்க்ளூஷனும் எய்தர் ஆர்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஃப் எங்கேயோ இருக்கு, இசட் எங்கேயோ இருக்கு, பிஎன் ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவலா இல்லை. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 4 ஃபாலோஸ். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குற மக்களே, இப்போ தேர்ட் கன்க்ளூஷன்ல இங்க பி இல்லாம ஒய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு டேக் அவே பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மந்த் 2025ல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து பாரதிய பாஷ்ய உற்சவ் 2025னு ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஈவெண்ட், இதோட மோட்டோ என்ன, இதோட எய்ம் என்ன, இதோட தீம் என்ன, இதில் ஒரு ஆப்பும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் என்ன, இதை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஸோ ஃபுல் நியூஸை தெரிஞ்சுக்கோங்க. சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.